இளைய தளபதி விஜய் எப்பவுமே அவர் நடிக்கிற ஒரு படத்துல ஒரு பாடல் பாடுறத ஆரம்பத்துல வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. பட் நடுவுல சச்சின் திரைப்படத்துக்கு அப்புறம் நிறைய வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் வந்து பாடுறத நிறுத்தி இருந்தாரு. ஆனா கூகுள் பாடல் மூலமா திரும்பவும் வந்து பாடல்கள் பாட ஆரம்பிச்ச நம்ம விஜய் தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருக்காரு. அந்த வரிசையில சிம்புதேவனுடைய இயக்கத்துல வெளிவர இருக்கிற புலி படத்திலயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அடுத்ததா நடிச்சிட்டு இருக்க அட்லியோட இயக்கத்திலயும் ஒரு பாடல் பாடுறாரு. அட்லி இயக்கத்துல வரப்போற படத்துல வர பாடல் ஒரு கானா பாடலாம். ஸோ அந்த படத்து மூலமா விஜய் வந்து கானா பாடலையும் பாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம், புலி திரைப்படத்துல ஒரு இளவரசரா வந்து நம்ம விஜய் நடிச்சிருக்காரு. திருப்பதி பகுதியை சுத்தி நடந்துட்டு இருக்கிற படப்பிடிப்புல ஆந்திராக்காரங்க மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு படப்பிடிப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் புலி படக்குழுவினர். அண்ட் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது அப்படின்னு கேட்டா, பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காங்க. ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் தங்குற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் செட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இதுல வந்து என்ன சீக்வன்ஸ் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, அந்த பாலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்குள்ளார ஏதோ பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சுடுறாங்களாம். ஸோ இளவரசரா இருக்கிற நம்ம விஜய் தான் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாராம். ஸோ அந்த சூழல தான் அந்த பாடலை வந்து நம்ம விஜய் பாட போறாரு. ஸோ விஜய் குரல்ல அடுத்தடுத்து வரப்போட பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் அதிகமாவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், கேட்போம். சார், இந்த படத்தோட கதை லிவிங் டுகெதர் பத்தின ஒரு தகவல் இருக்கு, உண்மையா? இன்னும் 3 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை, இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொன்னால் தானே 3 நாளுக்குள்ளே எழுத முடியும். வைரமுத்து சார் வந்து கிளியராக எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. நான் முன்னாடி சொல்லாமல் போயிட்டேன்.